Hey guys, welcome back to our channel. ஸோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா சிவிக் காரோட ஒரு அக்சசரிஸ், அதாவது என்னென்ன செலவு பண்ணார் என் ஃப்ரெண்டு இந்த காரை எடுத்துகிட்டு அப்படின்றத பற்றி நான் கவர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த காரோட கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 90,000 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆக போகுது. ஸோ அந்த காரில் மெயினாக செலவு பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசி யூனிட் தான். ஸோ ஏசின்றது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஏசியில் வந்து இந்த கண்டென்சர் யூனிட் இது மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட காஸ்ட்டு அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்து 10,000 ஆச்சு. ஸோ அந்த 10,000 செலவு பண்ண தான் ஏசி கூலிங் நல்லாயிருக்கு. அடுத்து வந்து காருக்கு 4 டயருமே மாற்றிருக்காங்க. 4 டயருமே வந்து கார் எடுக்கக்குள்ளே அவங்க சொல்லிட்டாங்க டயர் மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வாங்கக்குள்ளே 4 டயருமே மாற்றி தான் வாங்கினாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்னென்ன செலவு பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இந்த வண்டியில் அந்த ஸ்டாக் ஆடியோ சிஸ்டமே அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. ஸோ அந்த ஸ்டாக் ஆடியோ சிஸ்டம் மாற்றணும். ஏன்னா அப்போ தான் ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது, அது ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கரில் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஸ்பீக்கர் அது என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணணும், இல்லைனா கம்ப்ளீட்டாக அந்த ஸ்பீக்கர் செட்டே மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் ஆடியோ சிஸ்டம் மாற்றிட்டு ப்ளஸ் அந்த ஸ்பீக்கர் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சன்ஃப்ளிம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 டோருக்குமே சன்ஃப்ளிம் பண்ணணும். ஸோ இன்னும் கொஞ்சம் இப்போவுமே கூலிங் நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சரில் தான் வச்சுருக்கேன், அதுக்கே கூலிங் எனக்கு நல்லா இருக்குது. ஸோ வண்டியோட இதுவும் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ வண்டி வந்து இப்போ இந்த ஆர்பிஎம்மில் தான் இருக்குது. ஸோ கூலிங் அதுக்கே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் டோரில் வந்து நான் அந்த யூவி ஸ்டிக்கர் பற்றி ஃப்ரெண்டுக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இந்த ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கு ஸோ அது நைட் டிரைவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ப்ளஸ் கூலிங்கும் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக அது சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 4 டோருக்குமே அந்த சன்ஃப்ளேம் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கியர் நாப் வந்து ஃப்ரெண்டுக்கு மாற்றுறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டாக்கே நம்ம பூட்மோன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த பூட்மோ ஆப்பில் சர்ச் பண்ணி பார்க்க சொன்னேன். ஸோ அந்த கியர் நாப் அவைலபிளாக இருந்தால் ஸோ அந்த ஒரிஜினல் மாதிரியே இருக்கும், அந்த கியர் நாப்பே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் வந்து இந்த ஃப்ளோர் மேட்ஸ் வந்து இந்த நூடுல்ஸ் மேட்டுன்னு சொல்லுவாங்க. என் வண்டிக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த நூடுல்ஸ் மேட் போட சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து பூட்மோவில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2,000 வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து அந்த இதுவும் போட்டால் கார் அந்த ஃப்ளோர் மேட் க்ளீன் பண்ணுறதோட ஒர்க் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுவுமே நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் அது போட சொல்லி. ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கு கொஞ்சம் கம்மி பண்ணும். ஸோ அவ்வளோதான். ஏன்னா இதெல்லாம் தான் என் ஃப்ரெண்டு வந்து இந்த காரில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நான் அவங்களுக்கு சொன்ன ரெக்கமெண்டேஷன்ஸு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி வந்து இதுக்குள்ளேயே வந்து ஹோண்டாவில் ஒரு சர்வீஸ் பண்ணி தான் எடுத்தாங்க. அதாவது ஒரு ஆயில் சர்வீஸ் மாதிரி பண்ணி தான் வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க வீட்டுக்கு. ஸோ அதோட காஸ்ட் வந்து ஒரு நார்மலாக ஒரு ஆயில் சர்வீஸ்க்கு ஒரு 1500cc வண்டி என்ன ஆகுமோ அந்த காஸ்ட் தான் என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் வந்து எங்கே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் அவருக்கு ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வண்டியில் வந்து ஏதாவது ஃபால்ட் அப்படின்னு பார்ட்ஸ் வந்து அவைலபிலிட்டி வந்து நமக்கு கொஞ்சம் டிலேடாக தான் கிடைக்கும் இந்த வண்டிக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு பயங்கரமாக ஒரு ரேஷ் டிரைவிங்கும் ஒரு பயங்கர பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு நார்மல் ஒரு ஃபேமிலியில் யூஸ் பண்ணி அதிலே கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் அந்த டிரைவை ஃபீல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டி என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸர் தான் என் ஃப்ரெண்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஏதாவது பார்ட்ஸ் போகிறது, அடிக்கடி ஏதாவது டேமேஜ் ஆகுது, அந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்காது. ஸோ இதுதான் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணது. ஸோ இந்த வண்டியோட ஓவரால் காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 years ஓல்டு வெஹிக்கிள்ன்றதால எல்லாருக்குமே இதோட காஸ்ட் என்னன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வண்டி எல்லாமே ஒரு செலவு பண்ணி எடுத்து வண்டியை டோட்டலாக நம்ம கைக்கு வந்த காஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்றைக்கி தேதிக்கு வந்து ஒரு ஹோண்டாவில் ஒரு புல்லட் டைப் பைக் ஒன்று விட்ருக்காங்க. ஸோ அதோட காஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த காஸ்ட்டோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக தான் அந்த வண்டிக்கு நாங்கள் செலவு பண்ணி எடுத்திருக்காங்க எங்கள் ஃப்ரெண்டு. ஸோ அது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வண்டியில் வந்து எந்த விதமான ஃபால்ட்டுமே இல்லை. ஆக்சுவலாக வந்து டயர் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜின் ரிலேட்டட் ஒர்க்கே வண்டியில் எதுவுமே பண்ணல. ஸோ அவங்க ரிலேட்டிவ்ட்டே எடுக்கக்குள்ளே வந்து அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க இந்த வண்டி வந்து ஆக்சுவலாக வந்து கூலிங் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த கூலிங்க்கு வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னதால் கூலிங் வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட்டே நான் அந்த வண்டியை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், ஷார்ட்ஸ் வீடியோ. ஸோ அந்த ஷார்ட்ஸ் வீடியோலுமே வந்து பார்த்திங்கன்னா கூலிங் வண்டியில் கம்ப்ளீட்டாக வெறும் காற்று தான், அப்படியே வேர்த்துரும். ஸோ அது மாதிரி இவ்வளோ பெரிய வண்டியை வந்து நம்ம எங்கேயுமே எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா அந்த சம்மர் சீசனில் கண்டிப்பாக வேர்த்து விழுகும். ஏன்னா விண்டோ திறந்து வச்சுட்டு ஓட்டினாலும் வேர்த்து விழுகும். ஸோ இதுக்கு செலவு பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா 10,000 வந்து இந்த கண்டென்சர் இந்த இதெல்லாமே வண்டிக்கு செலவு பண்ணி 10,000 செலவு பண்ணோடனே கூலிங் வந்து பேக் டு நார்மல் வந்துருச்சு. ஸோ வண்டியில் வேறு எதுவும் பெரிய ஒர்க் இல்லை. ஸோ சின்ன அந்த ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நான் இந்த வண்டிக்கு வந்து இந்த
கம்ப்ளீட்டாக ஒரு பாலிஷ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வச்சிருக்காரு. ஏன்னா செராமிக் கோட்டிங் இந்த வண்டிக்கு பாசிபிள் இல்லை, ஏன்னா ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நம்ம அதை கொண்டு போனால் ஃபஸ்ட்டு பெயிண்ட் ஜாப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ என் ஃப்ரெண்டு என்கிட்ட அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு சொல்லி கேட்டார். ஸோ அதுக்கு நம்ம இந்த வண்டியை கொண்டு போனால் கண்டிப்பாக அவங்க பெயிண்ட் ஜாப் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் நாங்கள் செராமிக் கோட்டிங் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு வெண்டாராக இருந்தாலுமே செராமிக் கோட்டிங் இப்போ வந்து மார்க்கெட்டில் பண்ணிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக அதை வந்து நம்ம கொண்டு போனால் பெயிண்ட் வண்டிக்கு வந்து ஸ்டாக்கில் என்ன பெயிண்ட் இருக்கோ அந்த பெயிண்டிங் பண்ணி கொண்டு வாங்க, டென்ட்லாம் இருந்ததுன்னா அரெஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க, நாங்கள் இப்போ செராமிக் கோட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெயிண்டிங்க்கு ஒரு காஸ்ட் வரும், அடுத்து செராமிக் ஒரு காஸ்ட் வரும். ஸோ அதனால் என் ஃப்ரெண்டுக்கு நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, வண்டிக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பாலிஷ் பண்ணிக்கலாம், ஸோ அதுவுமே கொஞ்சம் ஒரு லுக்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ மற்றபடி வண்டி வந்து வேறு எதுவுமே பெருசாக அதில் எந்த இடத்துலையுமே பண்ண தேவையில்ல. மேபி வந்து இந்த டேஷ்க்கு வேணால் இந்த பாலிஷ் வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஃபேடான மாதிரி தெரியல. அது அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப வந்து வண்டியை ஒரு ஃபேடான மாதிரி தெரியல. ஸோ இதுதான் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணது. ஸோ தான் கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் பிரேக் கூட ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்தது, பட் அது ஏதோ கரெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த நாட்சும் வந்து நான் போட தான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இதுவுமே ஸ்டாக்கில் கிடச்சிருக்கு. இந்த கியர் நாப்புமே வந்து பூட்மோன்னு ஒரு ஆப்பு. ஸோ ஆக்சுவலாக பூட்மோ வந்து நான் எதுவும் பெய்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணல. ஸோ பூட்மோவில் அந்த கியர் நாப் வந்து நம்ம வாங்கினோம்னா நம்ம வந்து ஈஸியாக கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு மார்க்கெட்டில் போய் தேடுறோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் விலை. ஸோ இல்லை நம்ம ஒரு ஹோண்டா ஷோரூமே போனால் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பூட்மே வந்து நம்ம ஆர்டர் பண்ணோம்னா வீட்டிலே வந்துடும். ஸோ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க மெக்கானிக் எங்கன்னா கொடுத்தோம்னா அவங்களே மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் ஹேண்டியாக தான் இருக்கும். ஸோ இது எக்ஸாக்டாக என்ன இருந்ததோ அதுவே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து இந்த ஆடியோ சிஸ்டம் அது ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இந்த ஆடியோ சிஸ்டம் மாற்றினா நமக்கு ஆஸ் யூஷுவல் இந்த கண்ட்ரோல்லாம் வந்துடும். பட் அந்த ஆடியோ சிஸ்டமே ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்கும். பட் அதுக்கு ஏதாவது இந்த ஆக்ஸ் இன்புட் மாதிரி தர்றதுக்கு எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏதாவது பழைய இந்த இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதை ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ தான் கைஸ், மேஜராக எந்த ஃபால்ட்டுமே கிடையாது. இன்ஜின் ரிலேட்டடாக வண்டியில் இந்த ஃபால்ட் இருக்குது, வண்டி அதாவது இந்த வண்டி வந்து பிரேக் டவுன் வச்சு ஏன்னா அந்த இன்ஜின் ரிலேட்டட் ஒர்க் எதுவுமே இல்லைன்னு சொல்லணும்னா ஹோண்டானாலே எல்லாருக்குமே தெரியும் இன்ஜின் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இந்த இப்போ முன்னாடி இவங்க வச்சிருந்த ரிலேட்டிவ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கே நம்ம அந்த காஸ்ட்டு கொடுக்கலாம். ஸோ அதனால் இதில் இன்ஜின் ரிலேட்டட் ஒர்க் எதுவுமே வரல. ஸோ இதுக்கப்புறமா அந்த பீரியாடிக் சர்வீஸ் வந்து என் ஃப்ரெண்டு பண்ணிட்டா அந்த காஸ்ட்டும் கம்மி பண்ணிடலாம். அதாவது வண்டிக்கு உண்டான சர்வீஸோட காஸ்ட் வந்து கண்டிப்பாக நம்ம கம்மி பண்ணிடலாம். ஸோ அதுதான் என் ஃப்ரெண்டுக்கு வந்து இப்போ நான் சொன்ன ஒர்க்ஸ் மட்டும் பண்ணாலே வண்டி இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வண்டிக்கு செலவு பண்ணுது. ஸோ தேங்க்யூ கைஸ், see you next video, bye.